அந்த ஆட்டை கூட ஆண்டவர் அந்த மலை உச்சிக்கு கொண்டு வர முடியும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சரியான நேரத்தில் கொண்டு வர முடியும். அது வியாதியா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நாம் புறப்பட்டு போகும்போது நமக்காக கர்த்தர் அவர் நமக்கு தெரியாத வழியில அவர் வேலை செய்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தான், அப்படியே செய்தான், அப்படியே அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சொற்படி நாம் செய்வோமானால் நம்முடைய பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பார்ப்பதற்கு ஒரு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவிக்க முடியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார்.